வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தினமும் 5 ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை நம்ம கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பதிவு 7வது பதிவாக இன்று நம்ம 5 ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பொருளியல் பகுதியிலிருந்து பார்க்க இருக்கும் மாணவர்களை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சு படிங்க. கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணலாம், வர இருக்கக்கூடிய அரசு பொதுத் தேர்வில் 100% மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். ஸோ இப்போ பொருளியல் பகுதியில் தினமும் 5 என்ற தலைப்பில் 5 ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை நம்ம கேட்டு படிக்க இருக்கிறோம். முதன்மைத்துறை இதனை உள்ளடக்கியது. முதன்மைத்துறை டேஸை உள்ளடக்கியது வேளாண்மை. இது அரசு தேர்வில் கேட்ட கேள்வி. இது இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம். இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? இந்தியாவினுடைய சராசரி ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 65 ஆண்டுகள். 65 ஆண்டுகள் தான் இந்தியாவினுடைய சராசரி ஆயுட்காலம். அடுத்து, இந்தியாவில் டேஸ் துறை முதன்மைத்துறை? வேளாண்மைத்துறை. பாருங்கள், முதல் கேள்வி முதன்மைத்துறை இதனை உள்ளடக்கியது, அதுக்கு பதில் வேளாண்மை. இந்தியாவில் டேஸ் துறை முதன்மைத்துறை ஆகும். இது இப்போ நடைபெற்ற அரசு பொதுத்தில் கேட்கப்பட்ட வினா. இது இந்தியாவில் டேஸ் துறை முதன்மைத்துறை ஆகும், வேளாண்மைத்துறை. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து 4வது கேள்வி, காட் GATT காட் இதனுடைய முதல் சுற்று நடைபெற்ற இடம் எது? காட்டினுடைய முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா. ரொம்ப முக்கியமான கேள்வி, இப்போ கேட்டிருந்தாங்க. இந்த 3வது கேள்வி 4வது கேள்வியும் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இது. ஸோ 5வது, உலக வர்த்தக அமைப்பு அல்லது உலக வர்த்தக ஒப்பந்தம். உலக வர்த்தக ஒப்பந்தம் டேஸாம் ஆண்டு அமலுக்கு வந்தது? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஜனவரி 1, 1995 உலக வர்த்தக ஒப்பந்தம் டேஸாம் ஆண்டு அமலுக்கு வந்தது? ஜனவரி 1, 1995. நன்றி மாணவர்களே. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.